புள்ள பால் கொடுக்க எங்க பண்ணையில சொட்டு தண்ணி இல்ல ஆளி கொடுத்த தூக்கிக்கிட்டு நாங்க காலமெல்லாம் நாங்கள் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் சிந்தலாவடி கிராமம் நரசிங்கபுரத்தில் இருக்கிறோம். எங்கள் இதில் டேங்க் கட்டி 3 வருஷம் ஆகுது, தண்ணி வரல. நான் நிறைய இடத்துல மனு கொடுத்தோம், கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தோம், கிராம சபை கூட்டத்துலேயும் மனு கொடுத்தோம். யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எங்கள் தெருவில் நிறைய மாற்றுத்திறனாளிகள், வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. தண்ணி திறந்து விட சொல்லி யாரை கேட்டாலும் எந்த பதிலும் சரியான பதில் கிடையாது. இதோட 3 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு சர்வதேச மகளிர் தினத்தன்னைக்கு நாங்கள் பெண்களாக சேர்ந்து கேக் வெட்டி எங்களோட போராட்டத்தை காட்டியிருக்கிறோம். எங்களுக்கு தமிழக அரசு தண்ணி திறந்து விடுறதுக்கு ஏதாவது ஒரு போர்க்கால அடிப்படையில் சீக்கிரம் முடிவு எடுக்கணும். இல்லைன்னா எங்க போராட்டம் வேற மாதிரி இருக்கும். குடிநீர் இல்லாம நடக்க முடியாம ஒரு இடம் தண்ணிக்கு தவிச்சு நிற்கிற சாமி, எங்களுக்கு மன்னிச்சு கேட்கறோம். எங்களுக்கு தண்ணியா கொண்டாந்து கொடுங்க, குடியமா போகுது சாமி. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். ஒரு குடம் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். ஒரு பிள்ளை குட்டி கூட போது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க போவோம் தண்ணிக்கு? ஒருத்தர் இல்லைங்க சாமி. எங்களுக்கு தண்ணிக்கு பெருங்கஷ்டமா இருக்குதுங்க. தேங்க கட்டி 2 வருஷம் ஆகுது. அதை கட்டாம விட்டுட்டுக்கிட்டா கூட எங்களுக்கு கஷ்டம் இல்லை. உங்களுக்கு தேங்க இருக்குறாங்க, தேங்கத்தான் நாங்கள் சுற்றி அழுவோம். எல்லாம் உட்காந்து தேங்க கட்டி எதுக்காக செலவு பண்ணி கட்டுறீங்க? கட்டாம விட்டுட்டா கூட எங்கேயோ ஒரு பாரிமார் ரசிக்கிட்ட கொஞ்சம் வாங்கி கொடுப்போம். தேங்காய் எங்களுக்கு தண்ணி இல்லாம பிரிச்சு தேங்க வெடிச்சு கிடக்கணும் தண்ணி இல்லாம.